லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். 50 வருஷங்களா தீர்க்கப்படாத ஒரு மர்மம். அவனோட உண்மையான பேர் என்ன, அவ எங்க இருந்து வந்தான், அவ எப்படி போனான்றது இது நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனா இந்திய ரூபாய் மதிப்பின்படி 1.5 கோடி ரூபாயை ராபரி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. சோ 1970s காலகட்டத்துல ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் ஒரு குலுக்குன மிஸ்டீரியஸ் கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு த மோஸ்ட் மிஸ்டீரியஸ் கேஸ் ஆஃப் டிபி கூப்பர். நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுல ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை நீங்க அடிக்கடி பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். அண்ட் உங்களுடைய ப்ராடக்ட், உங்களுடைய சோஷியல் மீடியா பத்தின விஷயங்கள் அண்ட் உங்களுடைய பிசினஸ் இது எல்லாத்தையும் ஏன் மூலியமா என்னோட சேனல் மூலியமா நீங்க ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இருக்கிறதுல இது வரைக்கும் ஹிஸ்டரியில எந்த யூடியூபரும் கொடுக்காத ஒரு தொகையில நான் அதை உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி தரேன். அண்ட் என்ன நீங்க உங்க பிசினஸுக்கு பிராண்ட் அம்பாசிடராவோ இல்ல உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடராவோ என்ன நீங்க ஆக்கிக்கணும்னு நினைச்சாலும் நீங்க அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஆக்கிக்கலாம். நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுத்திருக்கிற இமெயில் ஐடிக்கு தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். என்னோட வீடியோலையும் நான் அந்த இமெயில் ஐடி கொடுத்திருக்கேன். சோ இதை வச்சு என்ன நீங்க ஈஸியா ரீச் அவுட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது 1971 நவம்பர் 24 நண்பகல் டைம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற போர்ட்லாண்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல நார்த் வெஸ்ட் ஏர்லைன் பிளைட் 305 கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கு. அந்த பிளைட்ல போறதுக்கு கிட்டத்தட்ட 36 பேசஞ்சர்ஸ் ரெடியா இருக்காங்க. அவங்க கூட சேர்த்து 6 க்ரூ மெம்பர்ஸும் பறக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த 36 பேசஞ்சர்ஸோட சேர்த்து இன்னொருத்தரும் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கான். அவன் தான் டேம் கூப்பர். இவன் இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா போர்ட்லாண்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஜாலியா நடந்து போய் ஒரு டிக்கெட்டை வாங்குறான். அந்த டிக்கெட் அமெரிக்கால வாஷிங்டன்ல இருக்கிற சியாட்டலுக்கான 1 வே டிக்கெட்டா இருக்கு. சோ அந்த டிக்கெட் எடுத்த அடுத்த நிமிடமே நார்த் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் 305ல ஏறி நல்லா ஜாலியா உட்கார்றான். அவன் உட்கார்ற இடமே எந்த இடமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளைட்டோட ரைட் சைட்ல இருக்கிற லாஸ்ட் ரோல இருக்கிற சென்டர் சீட்டா தான் இருக்கு. அந்த டைம்ல தான் நம்ம டேம் கூப்பர் பயங்கர ரிலாக்ஸ்டா ஜம்முன்னு அவனோட சீட்ல உட்காந்துட்டு பக்கத்துல இருக்கிற அட்டெண்டரை கூப்பிடுறான். அவங்களோட பேர் தான் ஃப்ளோரன்ஸ் ஷாஃப்னர். அவங்களை கூப்பிட்டு மெல்ல எனக்கு ஒரு ஸ்மோக்கும் ட்ரிங்க்ஸும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவன் கேட்ட அடுத்த நிமிஷமே அவனுக்கு தேவையானதை கொண்டு வந்து அவங்க கொடுக்கவும் செய்யறாங்க. அப்படி அவங்க கொடுத்த அடுத்த நிமிஷமே தன்னோட பையில இருந்து ஒரு என்வலப் எடுத்து சாஃப்ரான் கையில அந்த டேம் கூப்பர் கொடுக்குறான். அந்த இன்சிட பார்த்த உடனே சாஃப்ரான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சர்வ் பண்ணதுக்காக அவர் நமக்கு வெகுமதி கொடுக்குறாரு, கிஃப்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை வாங்கி தன்னோட பைக்குள்ள வைக்கிறாங்க. ஆனா டேம் கூப்பர் சிரிச்சுட்டு நான் இதை உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு கொடுக்கல, அதை ஓபன் பண்ணி படிக்கிறதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே சாஃப்ரான் கொஞ்சம் மாறின முகத்தோட டக்குன்னு அந்த என்வலப்பை எடுத்து ஓபன் பண்ணி படிக்கிறாங்க. அப்படி படிச்ச உடனே அவங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மாறுது. லைட்டா வேர்க்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த என்வலப்ல என்ன எழுதிருந்தது அப்படின்னா என்கிட்ட பாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். இதை படிச்ச அடுத்த செகண்டே டக்குன்னு அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சீட்ல உட்காந்துட்டு நீங்க உண்மையை சொல்றீங்களா இல்ல என்ன பயமுறுத்துறதுக்காக சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ரான் கேக்குறாங்க. அதுக்கு டேம் கூப்பர் மறுபடியும் சிரிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்த பிரீஃப் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மெல்ல ஓபன் பண்ணி காமிக்கிறான். பார்த்தா அதுக்குள்ள 8 செட் ஆஃப் டைனாமிக்ஸ் இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பக்குன்னு அடிச்சிருது. அடுத்து என்ன பண்றது எது பண்றதுன்னு சுத்தமா தெரியல. அவங்க கை கால்ல இருந்து எல்லாமே பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த டேம் கூப்பர் மெல்ல அவங்க காது கிட்ட வந்து நீங்க இதை பார்த்து ரொம்பலாம் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, எனக்குன்னு சில டிமாண்ட்ஸ் இருக்கு, அந்த டிமாண்ட்ஸ் மட்டும் நீங்க நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா இந்த பாம்பை நான் வெடிக்க வைக்க மாட்டேன், நீங்களும் சேஃபா வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டா சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்றதுல மட்டும் இல்லாம அவனோட டிமாண்ட் அப்படின்றதையும் சாஃப்ரான் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா சியாட்டல் ஏர்போர்ட் அடையிறப்போ என் கைக்கு 2 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்திருக்கணும். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா 1.5 கோடி ரூபாய் என் கைக்கு வந்திருக்கணும். கூடவே 4 பேராஷூட் இருக்கணும். அது மட்டும் இல்ல இந்த ஏரோப்ளைனோட டேங்கை ஃபில் பண்ற அளவுக்கு ஃபியூவல் ட்ரக்ஸும் அந்த இடத்துல ரெடியா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ரான்ட்ட சொல்றான். சொல்றதுல மட்டும் இல்லாம இதை நீங்க பைலட் கிட்ட போயிட்டு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்றதையும் அவங்க கிட்ட மெல்ல சொல்றான். இதை கேட்ட அடுத்த நிமிஷமே எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு சாஃப்ரான் மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கிறப்போ டக்குன்னு அவங்களோட கையை பிடிச்சு நீங்க பாட்டுக்கிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா என் பக்கத்துல யாரு உட்காருவா, என்னோட சேஃபுக்கு என்னோட கம்யூனிகேஷனுக்கு எனக்கு பக்கத்துல ஒரு அட்டெண்டரை உட்கார வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். சோ இந்த ஒரு ஆர்டருக்கு சாஃப்ரான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளைட்ல இருக்கிற இன்னொரு அட்டெண்டரை கூப்பிட்டு டேம் கூப்பருக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அவங்களோட பேர் தான் டீனா மக்லோ. இந்த ஒரு டினா மக்லோ தான் டேம் கூப்பருக்கும் பைலட்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு இன்டர்மீடியட் கம்யூனிகேட் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க தான் பாத்தீங்கன்னா டேம் கூப்பர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் போன் வழியா பைலட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க.
சோ இப்படியே டைமும் ஓட ஆரம்பிக்குது. டேம் கூப்பர் சொன்ன எல்லா டிமாண்டுகளையும் சேட்டல்ல இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கு பாஸ் பண்ணப்படுது. லோக்கல் அத்தாரிட்டிஸும் பாத்தீங்கன்னா $2 லட்சம் ரெடி பண்றதுக்கான என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் எடுக்கணுமோ அது எல்லா ப்ராசஸையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்றதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் 1970s காலகட்டத்துல $1.5 கோடி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லல. சோ அதை ரெடி பண்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஆனா அந்த ஒரு டைம்குள்ளே பாத்தீங்கன்னா டேம் கூப்பர் வந்துட்டு இருந்த ஃபிளைட் சியேட்டலையும் ஒரு வழியா ரீச் ஆயிடுது. என்னதான் அந்த ஒரு ஃபிளைட் சியேட்டல் ரீச் ஆனாலும் அதுல லேண்ட் பண்றதுக்கு டேம் கூப்பர் அலோவ் பண்ணவே இல்லை. என் கைக்கு எப்ப பணமும் பேராஷூட்டும் வருதோ இதை லேண்ட் ஆகவே கூடாது, அது வரைக்கும் இது வானத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் போடுறான். அவனோட ஆர்டரை ஏத்துக்கிட்ட அந்த பைலட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டை சுத்தி ரவுண்ட் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. சோ இப்படியே த்ரில்லிங் மொமெண்ட் அண்ட் டிக்னு டைமும் ஓடுது. ஃபிளைட் லேண்ட் ஆக வேண்டிய டைம்ல இருந்து 2 மணி நேரம் கழிச்சு சியேட்டல் லோக்கல் அத்தாரிட்டிஸ் லோக்கல் பேங்க்ல இருந்து $1.5 கோடி ரெடியூ பண்ணிடுறாங்க. டேம் கூப்பர் கேட்ட 4 பேராஷூட்டை பக்கத்துல இருந்த ஸ்கை டைவிங் ஸ்கூல்ல இருந்து ரெடியூம் பண்ணிடுறாங்க. சோ இப்போ டேம் கூப்பர் கிட்ட எல்லா டிமாண்டுமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஃபிளைட்டை லேண்ட் பண்றதுக்கு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ ரெக்வஸ்ட் வச்ச அடுத்த செகண்டே ஃபிளைட்டும் மெல்ல அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள லேண்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஃபிளைட் லேண்ட் ஆன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அந்த ஃபிளைட் அட்டெண்டர் டினா மக்களோ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். நான் சொன்ன எல்லா டிமாண்டுமே கீழே வந்துருச்சு, அதை நீங்க தான் போய் வாங்கிட்டு வர போறீங்க. ஒன்ஸ் அதை நீங்க வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் சேஃபா அங்க இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸையும் வெளியே விட்டுருவேன். ஆனா கீழே போய் ஏனோ தானோன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க பிளான் போட்டு பண்ணீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் இந்த பிரீஃப் கேஸ்ல இருக்கிற எல்லா டைனமிட்டும் வெடிச்சு சதறிடும். அப்படி வெடிச்சு சதறப்போ உள்ள இருக்கிற நாங்க மட்டும் கிடையாது, வெளியே நின்றுட்டு இருக்கிற நீங்களும் சுத்துதான் போவீங்க. சோ ஒழுங்கா நான் சொல்ற விஷயத்த மட்டும் கரெக்டா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டினா மக்லோவை நல்லாவே பயன்படுத்தி அனுப்பிடுறான். டினா மக்லோ மெல்ல கீழே போயிட்டு டேம் கூப்பர் கேட்ட அந்த $1.5 கோடி அந்த 4 பேராஷூட்டையும் வாங்கிட்டு டேம் கூப்பர் கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி அவங்க கொடுத்த அடுத்த நிமிடமே பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்ல இருந்த எல்லா பேசஞ்சர்ஸையுமே டேம் கூப்பர் நல்ல எண்ணம் கருதி ரிலீஸ் பண்ணிடுறான். அந்த பேசஞ்சர்ஸ் மட்டும் கிடையாது, அந்த ஃபிளைட்ல இருந்த 2 அட்டெண்டரையும் ரிலீஸ் பண்ணிடுறான். இப்படி எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு இருந்த அந்த டைம்லயே ஃபிளைட்டோட டேங்கும் ஃபில் பண்ணப்படுது. ஒன்ஸ் அந்த ஃபிளைட்டோட ஃபியூவல் டேங்க் ஃபில் பண்ணப்பட்ட அடுத்த நிமிஷமே அடுத்த டிமாண்டையும் நம்ம டேம் கூப்பர் வைக்கிறான். அதுதான் இப்ப இந்த ஃபிளைட் உடனே டேக் ஆஃப் ஆகணும். டேக் ஆஃப் ஆன ஃபிளைட் வேற எங்கேயுமே நிக்க கூடாது, ஸ்ட்ரெயிட்டா மெக்சிகோ சிட்டிக்கு தான் போகணும். அது மட்டும் கிடையாது, டேக் ஆஃப் ஆகுறப்போ ஃபிளைட்டோட வெளியில இருக்கிற சக்கரங்கள் மடங்கவே கூடாது, வெளியே தான் இருக்கணும். ஃபிளைட்டோட கேபின் க்ரூல இருக்கிற எந்த ஒரு லைட்டும் ஆன் ஆகி இருக்க கூடாது, ஆஃப் ஆகி தான் இருக்கணும். ஃபிளைட்டோட பேக் சைடுல அடிபாகத்துல இருக்கிற ஸ்டேர் கேஸ் எப்பயுமே ஓபனா தான் இருக்கணும். இதுக்கெல்லாம் மேல ஃபிளைட் 10,000 அடிக்கு கீழே தான் பறக்கணும், அதுக்கு மேல பறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டிமாண்ட வைக்கிறான். இது எல்லாத்தையுமே கேட்ட பைலட், நீங்க சொன்ன எல்லா டிமாண்ட்ஸும் எங்களுக்கு ஓகே தான், ஆனா 2 டிமாண்ட்ஸ் மட்டும் எங்களால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாரு. அதுதான் நம்மளால மெக்சிகோ சிட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாலாம் போக முடியாது, ஏன்னா நம்ம பிளைன்ல ஃபியூவல் டேங்க் அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. சோ மெக்சிகோ சிட்டிக்கு நம்ம போகணும்னா இன்பிட்வீன்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஏர்போர்ட்ல ஃபியூவலை மறுபடியும் ஃபில் பண்ணா மட்டும் தான் நம்மளால போக முடியும். அப்படி ஃபியூவலை ஃபில் பண்ற ஏர்போர்ட்ஸை வேணா நான் உங்களுக்கு ஆப்ஷனா கொடுக்குறேன், நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 4 ஏர்போர்ட்ஸை டேம் கூப்பர் கிட்ட ஆப்ஷனா பைலட் கொடுக்குறாரு. அந்த 4 ஏர்போர்ட் தான் பியூமா, ஃபீனிக்ஸ், சாக்ரமெண்டா, ரெனோ. இதை கேட்ட டேம் கூப்பர் ரொம்ப கூலா, ஓகே லாஸ்டா இருக்கிற ரெனோவை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபியூவலை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கான். அதாவது அங்க ஃபிளைட்டை நிறுத்தி நீங்க ஃபியூவலை ஃபில் பண்ணிட்டு என்ன மெக்சிகோ சிட்டிக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். இதை சொன்ன உடனே சரி 2வது ஏதோ பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேம் கூப்பர் பைலட்டை பார்த்து கேட்கிறான். இதை கேட்ட பைலட், விமானத்தோட அடிபாகத்துல இருக்கிற படிக்கட்டை எங்களால இறக்கிட்டுலாம் பறக்க முடியாது, அது நமக்கு ஆபத்தா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட டேம் கூப்பர், ஓ இதுலயும் பிரச்சனை இருக்கா, ஓகே நீங்க அடுத்து அடைச்சிக்கலாம், ஆனா இதை எப்படி ஆபரேட் பண்றது அப்படின்றத எனக்கு நீங்க மட்டும் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. சோ ஃபைனலா 2 மணி நேரம் கழிச்சு, அதாவது நைட் 7:36க்கு இந்த பிளைட் மறுபடியும் வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அப்படி பிளைன் பறக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே தனக்கு பக்கத்துல இருந்த டினா மக்லோவோட, இதுக்கு மேல நீங்க என் பக்கத்துல உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது, நீங்க இப்போ உங்களுடைய க்ரூ மெம்பர்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம், எனக்கு ஏதாவது வேணும்னா அப்போ உங்களுக்கு கூப்பிடுறேன், நீங்க அப்ப வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வச்சிடறான். இப்படியே டைம் போய்கிட்டே இருக்கு. 3 மணி நேரத்தை கலக்கவும் செய்து ஃபிளைட்டும் ஃபியூவலை ஃபில் பண்றதுக்காக ரெனோ ஏர்போர்ட்டையும் அடையுது. அப்படி ஃபிளைட் ஏர்போர்ட் அடைஞ்ச அடுத்த செகண்டே பைலட் டினோ மக்லோ கிட்ட, நீ டேம் கூப்பர் கிட்ட போயிட்டு ஃபியூவலை ஃபில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வா அப்படின்னு பைலட் அனுப்பி வைக்கிறாரு. நம்ம டினோ மக்லோவும் டோரை மெல்ல திறந்து இருட்டா இருக்கிற கேபின்ல டேம் கூப்பர் இருக்கிற இடத்தை நோக்கி நடந்து போறாங்க. ஆனா அங்க இருந்த ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேம் கூப்பர் இருந்த இடத்துல இருந்த டேம் கூப்பரும் இல்ல, அவர் வச்ச பிரீஃப் கேஸும் இல்ல, அங்க வாங்கின மணியும் இல்ல, கூடவே 2 பேராஷூட்டையும் காணும். சோ இப்போ டேம் கூப்பர் இருந்த இடத்துல 2 பேராஷூட் மட்டும் தான் இருக்கு. சோ
பிளைட் சாட்டர்ல இருந்து ரினோவுக்கு வர வழியில ஏதோ ஒரு இடத்துல நம்ம டேம் கூப்பர் ஸ்டேர் கேஸ திறந்து காத்தோட காத்தா மறைஞ்சிட்டான் அப்படின்றது மட்டும் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இப்ப தெரிய வருது. சோ டேம் கூப்பர் வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம வாங்கின 1.5 கோடி ரூபாய் எடுத்துட்டு அந்த பிளேன்ல இருந்து மாயமா மறைஞ்சிட்டான். சோ இந்த ராபரி நடந்த உடனே பாத்தீங்கன்னா FBI உள்ள வராங்க. FBI உள்ள வந்த உடனேயே பிளைட் அக்குவர் ஆணிவரை உள்ள கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபி கூப்பர் வாங்கின ஸ்மோக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அப்படி ஸ்மோக் பண்ணி தூக்கி போட்ட சிகரெட் துண்டுகள் அங்க சிதறி கிடந்திருக்கு. அண்ட் அப்புறம் அவன் கட்டிட்டு இருந்த டை அண்ட் டை பின்னு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வாங்கி வச்சிருந்த 4 பேராஷூட்ல விட்டுட்டு போன 2 பேராஷூட் இருக்கு. சோ இந்த பிசிக்கல் எவிடன்ஸ் மட்டும் வச்சு ஒருத்தனை பிடிச்சிட முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாதுல்ல. சோ அடுத்த கட்ட முயற்சி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளைட்ல டிராவல் பண்ண க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு வச்சு அவன் எப்படி இருந்தான், அவன் என்ன மாதிரியான அப்பியரன்ஸ்ல இருந்தான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா கேட்டு அவனை ஸ்கெட்சா வரைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரைகிறப்ப அவங்க எல்லாருமே சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் கருப்பு கலர் கண்ணாடி போட்டிருந்தான், அது அவன் கழட்டவே இல்லை, என்ன கழட்டினா அவனோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிரும் இல்லையா, அதனால அவன் கழட்டவே இல்லையா. அதுக்கப்புறம் அவனோட அப்பியரன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் மேன் அண்ட் டார்க் ஹேரா வச்சவனா இருந்தான், கூடவே பிரவுன் கலர் ஐ இருந்தவனா இருந்தான். அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு அதுல டார்க் கலர் டை கட்டி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா டார்க் கலர் கோட் போட்டிருந்தான். கீழே போட்டிருந்த ஷூஸ் பாத்தீங்கன்னா டார்க் கலர்ல போட்டிருந்திருக்கான். அண்ட் அவனோட வயசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிட் 40ஸ்ல இருக்கிற ஒருத்தனா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. அவங்க சொன்னதை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங்கும் அங்க வரையப்படுது. சோ அந்த டிராயிங்கை வரைஞ்சு முடிச்ச அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த டிராயிங் சொன்ன காப்பியை கம்ப்ளீட்டா அமெரிக்கா ஃபுல்லா சென்ட் பண்ணி, இந்த மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, சந்தேகப்படக்கூடிய யாரா இருந்தாலும் உடனே பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் போடுறாங்க. அந்த ஒரு டிராயிங் ஐடென்டிட்டியில ஒருத்தன் கூட சிக்கவே இல்லையா. சோ இப்ப பிசிக்கல் எவிடன்ஸும் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு. அவனோட ஐடென்டிட்டியும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணல. அப்படி இருக்கப்போ அடுத்த கட்ட நுகர்வுக்கு அவங்க மூவ் ஆயிதான் ஆகணும். அடுத்த கட்ட நுகர்வுக்கு அவங்க மூவ் ஆகும் போது FBI எதை கையில் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, டேம் கூப்பர் பிளைட்ல இருந்து எப்படி தப்பிச்சான், பிளைட்டோட அடிபாகத்துல இருக்கிற ஸ்டேர் கேஸ் வழியா தானே குதிச்சு தப்பிச்சான். அப்படின்னா அவன் குதிச்ச இடம் எங்க இருக்கு அப்படின்றத எக்ஸாக்டா லொகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த லொகேஷன்ல இருந்து சரௌண்டிங்ல இருக்கிற சில கிலோமீட்டர்ஸ் சர்ச் பண்ணாலே கம்ப்ளீட்டா அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா. சோ அவன் குதிச்ச இடத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பைலட்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் போயிட்டு அவன் எக்ஸாக்டா எந்த டைம்ல ஸ்டேர் கேஸை திறந்து வெளியே போனான்றத உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு பைலட் சொன்ன பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்டா அவன் எந்த டைம்ல எந்த இடத்துல குதிச்சா அப்படின்றதுலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா நைட்டு 8:05 PM அப்போ அவனுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது நீடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவன் ஒரே ஒரு பதில் மட்டும் தான் சொன்னான், இப்போதைக்கு எனக்கு எந்த நீடும் கிடையாது, நான் ரிலாக்ஸ்டா மட்டும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டான். அவன் காலை கட் பண்ண அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா பிளைட் பயங்கரமா வைப்ரேட் ஆன ஒரு ஃபீலிங் எங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அது என்னால மட்டும் இல்ல, கார்பெட்ல இருந்த எல்லா க்ரூ மெம்பர்ஸாலையும் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைலட் சொல்றாரு. சோ இந்த வைப்ரேட் ஆன அந்த ஒரு டைம்ல தான் மேபி அவன் ஸ்டேர் கேஸ் ஓபன் பண்ணிருக்கலாம், ஓபன் பண்ணி வெளியே குதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா 8:05 இருந்து 8:10 இந்த பிளைட் எந்த இடத்துல டிராவல் பண்ணிருக்கோம் அப்படின்றத லொகேட் பண்றாங்க. லொகேட் பண்றதுல மட்டும் இல்லாம அந்த ஒரு பிளேஸ் என்ன பிளேஸ்ன்றதையும் உன்னிப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாக்குறப்போ அவன் கண்டுபிடிச்ச விஷயம் அது ஒரு அடர்ந்த காடு அப்படின்றதுதான். சோ அந்த காடு அப்படின்றது லொகேட் பண்ண அடுத்த நிமிடமே பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்கு அவங்க போறாங்க. போறதுல மட்டும் இல்லாம அவன் விழுந்ததா அப்ராக்சிமேட்டா லொகேட் பண்ண அந்த ஒரு இடத்துல இருந்து சரௌண்டிங்ல இருக்கிற சில கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லா சுத்தி வளைச்சு பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்போ அப்படியே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அவங்க நினைக்கிறாங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொழப்பதான் கெடுத்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு அப்ப தெரியல. ஏன்னா இவங்க தேட ஆரம்பிச்ச அந்த ஒரு டைம் எந்த ஒரு மந்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த் தானே. அந்த ஒரு டைம் என்ன ஆகும், வின்டர் சீசன், பயங்கரமா பனி விழுகிற ஒரு டைம் இல்லையா. சோ பயங்கரமா பனி விழுகிற அந்த ஒரு டைம்ல போயிட்டு காட்டுக்குள்ள தேடுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. கரெக்டா? அது மட்டும் கிடையாது, அவங்க தேடிட்டு இருக்கிற பிளேசஸ் சாதாரண வெட்ட வெளியான பகுதியோ இல்லாட்டி சாதாரண சமவெளி பகுதியோ கிடையாது. அது ஒரு அடர்ந்த காடு. அந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு மனுஷனை தேடுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. இது எக்ஸாக்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய நெல் விழுந்த வயல்வெளியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குண்டூசியை போட்டு தேடினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு ஜாப் தான் இப்போ அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம டேம் கூப்பரை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். சோ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், அவ்வளவு பெரிய வயல்வெளியில இத்தினோண்டு குண்டூசியை போட்டு தேடினா சக்சஸ் ஆகுமா என்ன? கண்டிப்பா குண்டூசி கிடைக்காது இல்ல. அந்த ஒரு விஷயம் தான் இப்ப இங்க டேம் கூப்பருக்கும் நடக்குது. அவங்களோட டேம் கூப்பரை அந்த காட்டுக்குள்ள கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த ஒரு மிஷனும் அவங்களுக்கு ஃபெயிலியரா தான் கொண்டு போய் முடியுது. சோ இந்த ஒரு முயற்சி ஃபெயிலியரா முடிஞ்சாலும் அடுத்த கட்ட முயற்சி ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் டேம் கூப்பர் கிட்ட அவங்க கொடுத்த $2 லட்சம் இருந்த சீரியல் நம்பர்.
ஏன்னா அந்த $2,00,000 டேம் கூப்பருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே பேக்ல இருந்த சீரியல் நம்பரை நோட் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. சோ அந்த ஒரு சீரியல் நம்பர்ஸ் உடனே எடுத்து அமெரிக்கா ஃபுல்லா சென்ட் பண்ணி அமெரிக்கால இருக்கிற பெரிய பெரிய மால்ஸா இருந்தாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்ஸா இருந்தாலும் சரி, ஏன் ஈவன் சின்ன சாப்பாடு கடையா இருந்தா கூட அந்த கடைகள்ல இந்த சீரியல் நம்பர்ல ஏதாச்சும் ஒரு நோட்டு வந்தா கூட உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அலர்ட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சீரியல் நம்பரை கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு ரிவார்டும் கொடுப்போம், பரிசும் கொடுக்குறோம் அனௌன்ஸ் பண்றாங்க. என்னதான் இவங்க அப்படி இப்படி அப்படின்னு பயங்கரமா ஒரு முயற்சி பண்ணாலும் கடைசி வரைக்கும் இந்த சீரியல் நம்பர்ல இருந்து ஒரு நோட்டு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த ஒரு விஷயம் ஃபெயிலியரா தான் அவங்களுக்கு முடியுது. இப்படியே நாட்கள் ஓடுது, நாட்கள் வாரங்களாகுது, வாரங்கள் மாதங்களாகுது, மாதங்கள் வருடங்களாகவும் ஆகுது. கடைசியா 10 வருஷமும் கிடக்குது. 10 வருஷமா அவங்களால எந்த ஒரு எவிடன்ஸையும் வாங்க முடியல. அவங்களும் பயங்கரமா சோர்வடைஞ்சிடறாங்க. ஆனா அவங்க சோர்வடைஞ்ச அந்த ஒரு டைம்ல தான் இவங்களுக்கு புத்துணர்ச்சி தர மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுதான் 1980ல சதர்ன் வாஷிங்டன்ல இருக்கிற ஒரு சின்ன நதி படுகையில பிரைட் கிராஃப் அப்படின்ற ஒரு சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கான். அவன் விளையாடுறப்ப பாத்தீங்கன்னா மண்ணை குமிச்சு வீடு கட்டுற மாதிரி கட்டிட்டு இருக்கான். அப்படி அவன் மண்ணை வச்சு கட்டுறப்போ, மண்ணை தோன்றப்போ கையில ஏதோ ஒண்ணு தட்டுப்படுறத கண்டுபிடிக்கிறான். அப்படி கண்டுபிடிச்ச உடனே அது என்னன்னு சொல்லிட்டு வேகமா மண்ணை விளக்கிட்டு பாக்குறான். பார்த்தா அது கட்டுக்கட்டா இருக்கிற அமெரிக்கன் டாலர் நோட்டுகள். இதை பார்த்த உடனே வேகமா ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அவங்க அம்மாவும் இந்த நோட்டுகளை வச்சு வேகமா பாக்குறாங்க. பார்த்த உடனே அதை எடுத்துட்டு அவங்க உடனே வீட்டுக்கு ஓடிட்டாங்களான்னு கேட்டா அதுதான் அங்க கிடையாது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டேம் கூப்பர் கேஸ பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. சோ மேபி இந்த டாலர் நோட்டுகள் அவர் ராபரி பண்ண அந்த டாலர் நோட்டுகளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. கெஸ் பண்றதோட மட்டும் இல்லாம அது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவும் செய்றாங்க. உடனே போலீஸ் அந்த டாலர் நோட்டுகளை கைப்பற்றி அந்த சீரியல் நம்பரை ட்ராக் பண்றாங்க. அப்படி ட்ராக் பண்றதுல அவங்களுக்கு ஒரு பயங்கரமான எவிடன்ஸ் கிடைக்குது. அதுதான் டேம் கூப்பருக்கு கொடுத்த டாலர் நோட்டுகள் அப்படின்றது. சோ இந்த ஒரு எவிடன்ஸ் கிடைச்ச உடனே FBI இருந்துட்டு அந்த பிளேஸ் எங்க இருக்கு நோட் பண்றாங்க. அப்படி நோட் பண்றப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க டேம் கூப்பர் விழுந்தப்ப தேடின காட்டு பகுதி இருக்குல்ல, அந்த காட்டு பகுதி இந்த பிளேஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. சோ நம்ம தான் தப்பான இடத்துல கெஸ் பண்ணி தேடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஆனா என்னதான் அவங்க அப்படி ஃபீல் பண்ணாலும் இத வேறொரு கோணத்திலையும் யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா டேம் கூப்பர் எந்த இடத்துல தான் எக்ஸாக்டா விழுந்தானா அப்படின்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. சோ மேபி அவன் வேற ஏதாவது இடத்துல கூட விழுந்து வர வழியில இந்த இடத்துல அவன் பணத்தை புதைச்சு வச்சுட்டு போயிருக்கலாம். இல்லாட்டினா அவன் விமானத்துல இருந்து குதிக்கிறப்பயே ஒரு சின்ன பணக்கட்டு மட்டும், அதாவது $5,000 மட்டும், இந்த பணக்கட்டு மட்டும் இந்த ஒரு நதிப்படுகையில வந்து மணல் மூடி இருக்கலாம். இல்லாட்டினா அவர் பறந்துட்டு இருக்கிறப்போ இந்த ஒரு பணக்கட்டு பக்கத்துல இருக்கிற நதியில விழுந்து அங்கிருந்து அடிச்சிட்டு வரப்பட்டு இந்த நதிப்படுகையில வந்து சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி பல கோணங்கள்ல யோசிச்ச அடுத்த செகண்டே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, FBI இதுவரைக்கும் சர்ச் பண்ண ஏரியாவை தாண்டி பயங்கரமா சர்ச் பண்றாங்க. அதாவது இப்ப அவங்க எந்தெந்த ஏரியால எல்லாம் விழுந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ அந்தந்த ஏரியால எல்லாம் இப்ப சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னத்தான் அவங்க என்ன சர்ச் பண்ணாலும், எக்கச்சக்க ஏரியால இவங்க சர்ச் பண்ணாலும் இவங்களால அந்த $5,000 நோட்டு கட்டுகளை தவிர வேற எந்த ஒரு எவிடன்ஸையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா டிபி கூப்பர் விமானத்துல இருந்து கீழே குதிக்கிறப்போ அவன் உயிரோட இறங்கிருப்பானா அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் தொடர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இவன் குதிக்கிறப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான ஸ்னோ விழுகிற ஒரு டைம். அந்த டைம்ல காற்றோட வேகமும் பயங்கரமா இருந்திருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 350 km/h விதத்துல காற்று வீசிட்டு இருந்துச்சு. அந்த வேகத்துல இவன் பிளைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஸ்டேர் கேஸ் இருக்குல்ல, அதுல பாதி பிச்சுக்கிட்டு போயிடுச்சான். அப்படி இருக்கிறப்போ அவன் எக்ஸாக்டா கீழே விழுந்தா தப்பிச்சிருப்பான் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தானே. ஏன்னா அவன் கீழே விழுகிறப்போ காற்றோட வேகம் அளவுக்கு அதிகமா இருந்தாலே அவனை ஏதாவது அடிச்சுட்டு போக தானே பார்க்கும். அதுலயும் அவன் யூஸ் பண்ண பேராஷூட் பாத்தீங்கன்னா ஸ்டீரபிள் பேராஷூட்லாம் கிடையாது. அதாவது பேராஷூட் அவங்களால ஹேண்டில் பண்ணி எக்ஸாக்டா இறங்க வேண்டிய இடத்துல இறங்கக்கூடிய பேராஷூட்லாம் அது கிடையாது. அது எந்த இடத்துல கொண்டு போய் உங்களை இறக்கி விடுதோ அந்த இடத்துல தான் நீங்க இறங்கணுமே தவிர நீங்க பிக்ஸ் பண்ண இடத்துல எல்லாம் அந்த பேராஷூட் இறங்காது. அதுவும் அந்த இடத்துல காற்றோட வேகம் அளவுக்கு அதிகமா இருந்தப்போ அது எங்கேயாச்சும் கொண்டு போய் தான் உங்களை நிப்பாட்டி விட்டுருக்கும். சோ அப்படி இருக்கிறப்போ டேம் கூப்பர் உயிரோட தப்பிச்சிருப்பாரா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். என்னதான் FBI அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல டேம் கூப்பர் கண்டிப்பா இறந்திருப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஸ் பண்ணாலும் டேம் கூப்பரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர் பயங்கர ஜீனியஸ் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் எக்கச்சக்கமா கிடைக்குது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவர் கேட்டு வாங்கின 4 பேராஷூட். ஏன்னா அந்த 4 பேராஷூட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதை கொடுக்கறப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவர் குதிக்கிறப்போ இவர் கூட சேர்ந்து 3 பிணை கைதிகளை சேர்த்து தான் குதிக்க போறாரு. அப்படி குதிக்கிறது மூலமா அவங்கள வச்சு இவர் ஈஸியா தப்பிக்க போறாரு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் வாங்கின 4 பேராஷூட்ல 2 பேராஷூட் இவர் எடுத்துட்டு குதிப்பாரு அப்படின்றது யாருமே கெஸ் பண்ணல. அதுலயும் இவர் சூஸ் பண்ண அந்த 2 பேராஷூட் இருக்குல்ல,
அதுல மெயினா இவர் போட்டுக்கிட்ட பாராஷூட் பாத்தீங்கன்னா மிலிட்டரியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாராஷூட்டா இருந்துச்சாம். சோ எக்ஸாக்டா மிலிட்டரியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாராஷூட்டை எடுத்து குதிச்சா மட்டும் தான் சேஃபா கீழே இறங்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு இவர் இருந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இவர் ஒரு மிலிட்டரியில ஒர்க் பண்ணி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் கிடையாது, இவர் மிலிட்டரியில தான் ஒர்க் பண்ணிருப்பாரு அப்படின்றதுக்கு எக்கச்சக்கமான எவிடன்ஸும் அடுத்தடுத்து வைக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பைலட் சொன்ன இந்த ஒரு விஷயம் எல்லாரையுமே ஷாக் அடைய வச்சுச்சான். ஏன்னா இவர் சொன்ன டிமாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிமாண்ட் லோக்கல் அத்தாரிட்டியில ரெடி பண்ணிட்டு இருந்தா அந்த ஒரு டைம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது சியட்டலுக்கு மேல இந்த பிளைட் பறந்துட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஒரு டைம்ல டான் கூப்பர் சொன்ன ஒரு விஷயம் பைலட்டே பயங்கரமா ஷாக்கிங் உள்ளாக்குச்சான். ஏன்னா இந்த பிளைட் பறந்துகிட்டு இருக்கிறப்பவே இது எக்ஸாக்டா 20 நிமிட டிஸ்டன்ஸ்ல இது சியட்டல் ஏர்போர்ட் கிட்ட இருக்கு அப்படின்றத அவர் எக்ஸாக்டா அவர் சொல்லி இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட பைலட் செக் பண்ணி பார்த்திருக்காரு. எக்ஸாக்டா அவர் சொன்ன டிஸ்டன்ஸ்ல தான் அந்த பிளைட் பறந்துட்டு இருந்திருக்கு. சோ இவ்வளவு அக்யூரேட்டா ஒரு பிளைட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத அவரால் சொல்ல முடியுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிலிட்டரி ஏர்போர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா இதை பற்றி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டான் கூப்பர் கிட்ட க்ளோசஸ்ட் கம்யூனிகேஷன்ல இருந்த 2 அட்டெண்டர் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுமே என்ன விஷயத்த சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஏரோப்ளேனை பத்தின எக்கச்சக்க விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அண்ட் இவர் செஞ்ச ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் எங்களால நோட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல ஒரு ஸ்டெப்புக்கு மேல பயங்கர ஹைலைட்டா இவர் போயிங் 727 பிளைட்டை சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசனும் இருக்கு. ஏன்னா இந்த போயிங் 727 இந்த ஏரோப்ளேன்ல மட்டும்தான் அடிபாகத்துல ஸ்டேர் கேஸ் இருக்கு அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் இந்த பிளேனை இவர் சூஸ் பண்ணிருந்திருக்காரு. ஏன்னா இந்த ரக பிளேன்ல மேக்ஸிமம் எந்த யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வியட்நாம் வார்ல மிலிட்டரியில யூஸ் பண்ணுவாங்களாம். சோ அந்த ஒரு வார் டைம்ல மிலிட்டரியில இவர் இருந்திருந்தா மட்டும்தான் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்த டீப்பா நோட் பண்ணிருக்க முடியும் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மேல அவரு ஜீனியஸ்னஸை இன்னும் கொஞ்சம் பயங்கரமா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவர் கேட்டு வாங்கின அந்த 2 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ் தான். எந்த ஒரு அமௌண்ட் தன்னோட பாராஷூட்ல வச்சு குதிச்சா நம்ம சேஃபா கீழே போய் லேண்ட் ஆக முடியுமோ அந்த அளவுக்கான அமௌண்ட் மட்டும் தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரே தவிர அதுக்கு மேல பாராசப்பட்டு எந்த ஒரு அமௌண்ட்டையும் அவர் வாங்கக்கூடாதுன்றதுல பயங்கர கான்சியஸா இருந்தாராம். கான்சியஸா இருக்கிறதுல மட்டும் இல்லாம அந்த அமௌண்ட்டை வாங்கி சேஃபா கீழே குதிக்கவும் செஞ்சாராம். அண்ட் கூடுதலா ஒரு பயங்கரமான ஜீனியஸ் அப்படின்றது வெளிப்படுத்துற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சியட்டல்ல இருந்து பிளைட் டைரக்டா மெக்சிகோக்கு போகணும்னு டான் கூப்பர் சொல்றப்போ கண்டிப்பா எதையில ஏதாச்சும் ஒரு ஏர்போர்ட்ல நிப்பாட்டி ஃபியூலை ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா. அப்படி சொல்றப்போ இவங்க சஜஸ்ட் பண்ண பிளேஸ் மொத்தமே 3 பிளேஸ் தானா. ஆனா இந்த 3 பிளேஸை தவிர்த்து ஏன் நீங்க ரெனோ அப்படின்ற இந்த ஒரு ஏர்போர்ட்டை சூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுத்ததே நம்ம டான் கூப்பர் தானா. அப்படின்னா சியட்டல் இருந்து ரெனோவுக்கு போற வழியில கண்டிப்பா இப்படி ஒரு அடர்ந்த காடு இருக்கும், அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம குதிக்க போறோம் அப்படின்றத எக்ஸாக்டா பிளான் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு ஏர்போர்ட்டையே அவரால் சஜஸ்ட் பண்ணிருக்க முடியும் இல்லையா. அப்படின்னா எந்த அளவுக்கு மாஸ்டர் மைண்டா பயங்கரமா பிளான் போட்டிருப்பாரு அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க. அது மட்டும் கிடையாது, இவர் ஏதோ ஒரு ஃப்ளூக்ல போயிட்டு ஹைஜாக் பண்ணல அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ற விஷயம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இவரை ஹைஜாக் பண்ணி ராபரி பண்ண மாசம் எந்த மாசம்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் தானே. அந்த மாசத்துல பயங்கரமா பனி விழுகும் அப்படின்றதுக்கே இவர் பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வந்திருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட ஐடென்டிட்டியை சொல்றப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னோம், உள்ள ஒரு ஷர்ட் போட்டிருந்தாரு, அதுக்கு மேல கோட்டு போட்டிருந்தாரு, அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரென்ஸ் கோட்டும் இவர் போட்டிருந்தாரு அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் குதிக்க போற இடம் ஒரு காடு, அந்த காட்டுல பாத்தீங்கன்னா பயங்கரமா பனி விழுக்கும், அந்த பனிக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா குளிர் பயங்கரமா எடுக்கும், அந்த குளிரை நம்ம தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா இவ்வளவு பெரிய கோட்டை போட்டா மட்டும்தான் நம்ம தாக்கு பிடிக்க முடியும்ன்றத நல்லா கெஸ் பண்ணதுனாலதான் அந்த ஒரு கோட்டையை இவர் போட்டு வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் போட்டிருந்த ஷூவையும் பாத்தீங்கன்னா பயங்கர டார்க்கா அந்த இடத்துல பயங்கர தடிமான ஒரு ஷூவா தான் இருந்திருக்கு. சோ இந்த ஒரு ஷூவும் பாத்தீங்கன்னா அந்த பனியை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் அவர் போட்டுட்டு வந்திருக்காரு. அண்ட் இதுக்கெல்லாம் மேல அவர் போட்டிருந்த கருப்பு கலர் கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ணாடியை எக்காரணத்தை கொண்டும் கடைசி வரைக்கும் அவர் கழட்டவே இல்லையா. அதாவது அவர் ஐடென்டிட்டி எந்த காரணத்தை கொண்டு வெளிப்படுத்திட கூடாது அப்படின்றதுல அவர் பயங்கர கான்சியஸா இருந்திருக்காரு அப்படின்றதுலயே நமக்கு எவ்வளவு தூரம் இத பிளான்டா இவர் ஒர்க் பண்ணிருக்காருன்றத நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. அண்ட் கூடுதலா இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லி ஆகணும், அவர் பிளைட் டிக்கெட்ல அவரோட நேம் மென்ஷன் பண்றப்போ எழுதின ஹேண்ட் ரைட்டிங்கை தவிர்த்து வேற எந்த ஒரு இடத்துலயும் அவர் எழுதின ஹேண்ட் ரைட்டிங் பாத்தீங்கன்னா சிங்க் ஆகுற மாதிரி ஒரே மாதிரியான ஹேண்ட் ரைட்டிங்ல அவர் எழுதவே இல்லையா. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான ஹேண்ட் ரைட்டிங்ல கையெழுத்து போட செஞ்சிருக்காராம். தன்னோட கையெழுத்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அந்த கையெழுத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுலயும் அவர் பயங்கர கான்சியஸா பிளான்டா இருந்திருக்காரு அப்படின்றது நமக்கு இங்க தெளிவா தெரியுது இல்லையா. சோ ஒரு மனுஷன் எவ்வளவு அக்யூரேட்டா பயங்கரமா பிளான் போட்டு ஹைஜாக் பண்ணி ராபரி பண்றான் அப்படின்றப்போ குதிக்கிற இடத்த மட்டும் தப்பா சூஸ் பண்ணிடுவானா என்ன? கண்டிப்பா சூஸ் பண்ணிருக்க மாட்டான்ல. இந்த இடத்துல இருந்து இந்த ரூட் வழியா தான் போக போறோம், அந்த ரூட்டுக்கு போறப்போ இந்த இடத்துல கண்டிப்பா எக்ஸாக்டா இந்த ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு காடு இருக்கும்.
அந்த காட்டுல பயங்கரமா பனி விழுக்கும். அந்த பனி விழுக்கிற இடத்துல நம்ம குதிச்சோம் அப்படின்னா எந்த இடத்துல லேண்ட் ஆனா சேஃபா குதிக்க முடியுமோ அந்த இடத்துல எப்படி தப்பிக்க போக முடியும் அப்படின்றத அக்கு வேற ஆணி வேற ஒரு பிரிச்சு மேஞ்சு பிளான் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல அவர் குதிக்கவே செஞ்சிருப்பாரு. சோ இதுல இருந்து அந்த காட்டை பத்தின பல விஷயங்கள் அவர் முன்கூட்டியே பிளான் போட்டு தெரிஞ்சு வச்சிருப்பாரு அப்படின்றதுல நமக்கு இங்க தெளிவா தெரியுது. அது மட்டும் கிடையாது, இவர் இறந்திருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி, உயிர் பிழைச்சுதான் தப்பிச்சு ஓடி இருப்பாரு அப்படின்றது தெளிவா தெரியுது. ஏன்னா இவர் கீழே விழுந்து இறந்ததுக்கான எந்த ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அண்ட் இதுக்கெல்லாம் மேல டேம் கூப்பருடைய ஒரிஜினல் நேமா இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே டவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டேம் கூப்பர் அப்படின்றது ஒரு ஃபேமஸான காமிக்ல வர கேரக்டர் நேம். அந்த ஒரு நேம் தான் இவரோட நேமா வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கெஸ் பண்றாங்க. அதுவும் அவர் எந்த நாட்டோட காமிக்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டோட காமிக்கா. அதுவும் அந்த காமிக் அந்த டைம்ல எங்க அவைலபிளா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கனடால மட்டும்தான் அவைலபிளா இருந்துச்சா. அமெரிக்கால அந்த டைம்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிடப்படவே இல்லையா. சோ அப்படி பாக்குறப்போ கண்டிப்பா இந்த ஒரு காமிக்க படிச்சுட்டு இந்த ஒரு நேம வச்சிருக்காரு அப்படின்னா இவர் அமெரிக்கரா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல இல்லையா. சோ கண்டிப்பா அவரு கெனடியனா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு FBI கெஸ் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, இவர் கெனடியன் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொரு எவிடன்ஸையும் வைக்கிறாங்க. அதுதான் இவர் பைலட் கிட்ட கேட்கிறப்போ மென்ஷன் பண்ண டாலரோட நேம். ஏன்னா நார்மலா ஒரு அமெரிக்கனா இருந்தா எனக்கு $2 lakh வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா இவர் எப்படி கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு $2 lakh அமெரிக்கன் டாலர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சோ அமெரிக்கன் டாலர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி இருக்கிறப்போ எக்ஸாக்டா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா இவர் அமெரிக்கரா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி கெஸ் பண்றாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. இவர் எந்த டைம்ல டிபி கூப்பரா மாறினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் பண்ண மிஸ்டேக் தான். அவர் டேம் கூப்பர் டைப் பண்ற இடத்துல தவறுதலா டிபி கூப்பர் டைப் பண்ணிட்டாங்களாம். பார்த்தா அந்த ஒரு நேம் பயங்கர ஃபேன்சியா இருந்துச்சாம். அது மட்டும் இல்ல, ஒரு ராபரி பண்றவனுடைய பேரு ஃபேன்சியா இருந்தா தானே நல்லா இருக்கும். சோ இந்த டிபி கூப்பர் டேம் கூப்பரை விட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல இருந்து மக்கள் எல்லாருமே டிபி கூப்பர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். சோ அப்ப இருந்துதான் டேம் கூப்பர் மறைஞ்சு டிபி கூப்பராவே மாற ஆரம்பிச்சாரு. சோ இப்படி எக்கச்சக்கமான மிஸ்ட்ரீஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் FBI தலையில ஓடிட்டு இருந்த டைம்ல இவர் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடு ஃபுல்லா அலைச்சாரஞ்சு ஒரு 1000 சஸ்பெக்ட அலைக்கா தூக்குறாங்க. அந்த 1000 சஸ்பெக்டையும் பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணி அலசி ஆராய்ஞ்சு கடைசியில ஒரு 5 சஸ்பெக்ட மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த 5 பேர்ல ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா அதுதான் ராபர்ட் ராக்ஸ்டா. இவருடைய எக்கச்சக்கமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா டேம் கூப்பரோட ஒத்து போச்சாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இவர் மிலிட்டரியிலையும் ஒர்க் பண்ணிருக்காரு, ஹெலிகாப்டரையும் ஆபரேட் பண்ண தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, எக்ஸ்ப்ளோசிவ் பத்தின நாலேஜும் இவருக்கு நிறைய இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் மேல இவருடைய அங்கிளுடைய பேரு ஜான் கூப்பர். அதை விட பெரிய விஷயம் அவருடைய அங்கிள் ஒரு ஸ்கை டைவரும் கூடயா. சோ இவங்க கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் எல்லாமே இதுக்கு பயங்கரமா சிங்க் ஆகி வருது இல்லையா. இதுக்கெல்லாம் மேல இவர் ஹைஜாக் பண்ண 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இவர் ஆர்மில இருந்து துரத்தி விட்டுருக்காங்களாம். சோ இவர் ஆர்மில இருந்து துரத்தின அந்த ஒரு கோவத்துல தான் இவர் இந்த ஹைஜாக்கே பண்ணிருக்கலாம் அப்படின்னு அதை மோட்டிவாவே எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேல இவங்க இன்னமும் ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸையும் வைக்கிறாங்க. அதுதான் நீ டிபி கூப்பரா அப்படின்னு கேள்வி கேட்டப்போ அதுக்கு அவர் ஆமானும் சொல்லல இல்லன்னும் சொல்லலையாம். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானாவும் இருக்கலாம் இல்ல வேற யாராவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். சோ இது பயங்கரமான டவுட்டை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி விட்டுருது. என்னதான் டவுட் கிரியேட் பண்ணாலும் கடைசியா 2 எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா அது இவர் இல்ல அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா டிபி கூப்பரை க்ளோஸரா பார்த்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்க, அவருக்கு பிரவுன் கலர் ஐ தானே சொன்னாங்க. ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா லைட் கலர் ஐ தான் இருந்திருக்கு. அதே நேரத்துல அவர் மிட் 40ஸ்ல இருக்கிற ஏஜ்ல இருக்கிற ஒருத்தர் தானே சொன்னாங்க. ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா வயசு வெறும் 28 தான் ஆச்சாம். சோ இதை வச்சு பாக்குறப்ப இவர் கண்டிப்பா டேம் கூப்பரா சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து 2003ல பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. அவர் தான் கெனத் கிறிஸ்டியன்சன். இவரை கண்டுபிடிக்கிறப்போ அவர் உயிரோட இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். இவர் 1994ல இறந்து போயிட்டாரு. ஆனா இவரோட பிரதரான இன்னொருத்தர் தான் பாத்தீங்கன்னா என்னோட அண்ணன் கிறிஸ்டியன்சன் மேல எனக்கு பயங்கரமான டவுட் இருக்கு, மேபி இவர் தான் டிபி கூப்பரா இருப்பாரோன்னு சொல்லிட்டு அவர் தான் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறப்போ என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் அவங்க கையில எடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் செகண்ட் வேர்ல்டு வார் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பாரா ட்ரூப்ல இருந்தாராம். சோ அதுல இருந்து அவர் ஆர்மி மேனா இருந்திருக்காருன்றதுக்கான எவிடன்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, டிபி கூப்பரை கடத்தினதா சொல்லப்பட்ட அந்த ஒரு ஃபிளைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ஃபிளைட்ல ஒரு மெக்கானிக்கராகவும் ஃபிளைட் அட்டெண்டராகவும் இவர் ஒர்க் பண்ணிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அந்த ஹைஜாக் நடந்த அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இவரோட வயசு எவ்வளவுனா 45 வயசு. சோ இந்த 45க்கும் மிட் 40s அப்படின்ற ஒரு விஷயம் இங்க ஒத்து போகுது. அது மட்டும் இல்லாம இவரோட லெஃப்ட் ஹேண்டர், இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். டிபி கூப்பர் பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டரா தான் இருந்திருக்காரு. ஏன்னா இவர் அந்த ஒரு பிரீஃப் கேஸை ஓபன் பண்ணி அட்டெண்டர் கிட்ட காட்டும் போது
அந்த டைம்ல பிரீஃப் கேஸ லெஃப்ட் ஹேண்ட் ஹவுஸ் தான் ஓபன் பண்ணாராம் ஃபிளைட்டுக்குள்ள. அது மட்டும் கிடையாது, அவரோட டைப் பின் இருக்கு பாத்தீங்களா, அதை மாட்டினது கூட லெஃப்ட் ஹேண்ட் ஹவுஸ் தான் அந்த டைப் பின்னையே மாட்டிருக்காராம். இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்தவங்க பார்த்து வந்தவங்க சொல்றாங்க. சோ இதுல இருந்து டிபி கூப்பரும் லெஃப்ட் ஹேண்டர், கிறிஸ்டியன்சனும் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்றப்போ மேபி இவர் தான் டிபி கூப்பரா இருந்திருக்கலாம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான எவிடன்ஸ் வைக்கிறாங்க. இந்த எவிடன்ஸுக்கெல்லாம் மேல பாத்தீங்கன்னா இன்னொரு பயங்கரமான எவிடன்ஸையும் அவரோட தம்பி சொல்றாரு. அது வேற எதுவும் கிடையாது, என்னோட அண்ணன் 1994ல இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னாரு. அதுதான் எனக்கு பயங்கரமான ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுச்சு. அது வேற எதுவும் கிடையாது, நான் இன்னும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, பல விஷயங்கள் உங்ககிட்ட நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாருன்னு அவரோட தம்பி மென்ஷன் பண்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பேங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி 2 லட்சம் அமெரிக்கன் டாலரை வித்ட்ராவும் பண்ணியிருந்திருக்காங்க. சோ இந்த ஒரு 2 லட்சம் டாலர்ஸ் தான் அவர் ஹைஜாக் பண்ணி ராபரி பண்ண அந்த ஒரு 2 லட்சம் டாலரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தம்பி கம்ப்ளைண்டாவும் வைக்கிறாரு. ஆனா என்னதான் இவ்வளவு எவிடன்ஸ் அவங்க பயங்கரமா கலெக்ட் பண்ணி பார்த்தாலும் ஃபைனலா 2 எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் டிபி கூப்பர் இல்ல அப்படின்றதுக்கும் சான்று அமைது. அதுதான் கிறிஸ்டியன்சன் பாத்தீங்கன்னா பயங்கர ஷார்ட்டாவும் வெளிரி நேரத்திலும் இருந்திருக்காரு. டிபி கூப்பர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா ஆப்போசிட்டா இருந்தாராம். அது மட்டும் கிடையாது, கிறிஸ்டியன்சன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த 2 லட்சம் டாலர்கள் இருக்கு பாத்தீங்களா, அது இவருடைய நிலத்தை வித்ததுனால வந்த பணமே தவிர இவர் ராபரி பண்ண பணம் இல்ல அப்படின்றதையும் FBI கண்டுபிடிக்கிறாங்க. சோ இவரும் டிபி கூப்பர் இல்ல அப்படின்றது கிளியர் கட்டா ப்ரூஃப் ஆகுது. அண்ட் அதுக்கடுத்து 1972லயும் பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் மெக்காய் அப்படின்ற ஒருத்தனை வந்து சஸ்பெக்டா பிடிக்கிறாங்க. இவரை பிடிக்கிறதுக்கும் ரீசன் இருக்கு. எப்படி டிபி கூப்பர் போயிங் 727ல ராபரி பண்ணிட்டு பேக் ஸ்டேர் கேஸ் வழியா தப்பிச்சாரோ அதே மாதிரி தான் மெக்காய் ராபரி பண்ணிட்டு பேக் ஸ்டேர் கேஸ் வழியா தான் தப்பிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, டிபி கூப்பர் எழுதி இருந்த அந்த நோட்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்த லாஸ்ட் லைனும் மெக்காய் எழுதி இருந்த நோட்ஸ்ல இருந்த லாஸ்ட் லைனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சாம். அதுதான் நோ ஃபன்னி ஸ்டஃப். அத தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா விளையாட்டா எடுத்துக்காதீங்க அப்படின்றது தான் அது. அது மட்டும் கிடையாது, இவரும் மிலிட்டரியில ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. ஸ்கை டைவரும் கூட. எக்ஸ்ப்ளோசிவ் பத்தின எக்கச்சக்க நாலேஜும் இவருக்கு இருக்கு. சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா கண்டிப்பா இவர் தான் டிபி கூப்பர், அதாவது எக்ஸன் மெக்காய் தான் டிபி கூப்பர் அப்படின்றது தெளிவா தெரியுதுல. ஆனா இதுல இருக்க ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவனாச்சும் ஒருத்த ஒரே பேட்டர்ல அடுத்தடுத்து ராபரி பண்ணுவானா என்ன? அப்படி பண்ணா ஈஸியா மாட்டிக்குவோமோன்னு அவனுக்கு தெரியாதா என்ன? கண்டிப்பா தெரியும்ல. அப்படி இருக்கிறப்போ இவன் டிபி கூப்பரா இருப்பானா என்ன? சான்ஸே கிடையாதுல்ல. இவன் கண்டிப்பா டிபி கூப்பர் ராபரிய பத்தி அக்குவர ஆணிவர படிச்சுட்டு வந்துதான் அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்கான் அப்படின்றத FBI கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்ச உடனேயே இவனை 45 வருஷம் ஜெயில தூக்கி போட்டுறாங்க. அப்படி ஜெயில தூக்கி போட்டப்போ இவன் தப்பிச்சோட பாத்திருக்கான். இதுக்கு மேலையும் இவனை விட்டு வச்சா நாட்டுக்கு தாண்டா கேடு அப்படின்னு சொல்லிட்டு என்கவுண்டர்ல இந்த மெக்காய் என்றவனை போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கு சஸ்பெக்ட் 1985ல கிடைச்ச டூயின் வெப்பர். இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட ஒய்ஃப்ட என்ன சொல்லிட்டு இறந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் டேம் கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இறந்திருக்காராம். அப்படி இவர் சொன்ன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் ரிமெம்பர் ஆக ஆரம்பிக்குது. அது வேற எதுவும் கிடையாது, டிபி கூப்பர் ராபரி பண்ணப்போ யூஸ் பண்ண பேக்கும் இவர் தன்னோட வீட்டுல வச்சிருந்த பேக்கும் எக்ஸாக்டா சிமிலரா இருந்துச்சாம். அது மட்டும் கிடையாது, இவரும் ஆர்மியில ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. இவரு மேலையும் எக்கச்சக்கமான கிரிமினல் கேசஸும் இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் மேல டிபி கூப்பர் பிளைட்ல இருந்து குதிப்பாரு பாத்தீங்களா, அந்த ஒரு டைம் அந்த ஒரு டேல தான் பாத்தீங்கன்னா நம்ம டூயின் வெப்பருக்கும் நீ இன்ஜுரியா இருக்கு, முட்டில இன்ஜுரியா இருக்கு. சோ மேபி இவர் தான் டிபி கூப்பரா இருந்து மேல இருந்து கீழே குதிச்சிருந்தாரு அப்படின்னா கீழே விழுகிறப்போ நீ இன்ஜுரி ஆயிருக்கலாம் இல்லையா. சோ அந்த ஒரு கோணத்துல பாத்தீங்கன்னா இவர் தான் டிபி கூப்பரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேல நைட் டைம்ல ஒரு வீட்டுல தூங்குறப்போ அடிக்கடி பயங்கரமா வளரிக்கிட்டு எழுந்திருப்பாராம். அப்படி எந்திக்கிறப்போ என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தவறுதலா அந்த ஸ்டேர் கேஸ்ல பிங்கர் பிரிண்ட் விட்டுட்டு வந்திருப்பேனும், அதை வச்சு அவங்க என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயங்கரமா தூக்கத்துல வளருவாராம். சோ அதை வச்சு பாக்குறப்பையும் மேபி ஒரு ஸ்டேர் கேஸ் வழியா கீழே குதிக்கிறப்போ பிங்கர் பிரிண்ட விட்டுட்டு இருக்கலாம் அப்படின்றது தான் அவருடைய மெமரி சொல்லியிருக்கும் அப்படின்றதையும் அவங்க கெஸ் பண்றாங்க. அண்ட் கூடுதலா டிபி கூப்பர் பிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே அப்பியரன்ஸ் தான் எக்ஸாக்டா நம்ம டிவன் வெப்பருக்கும் இருந்துச்சாம். அது மட்டும் இல்ல, இவரோட வயசும் பாத்தீங்கன்னா 45 வயசா தான் இருந்துச்சாம். இதுக்கெல்லாம் மேல பயங்கர ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இறக்கிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி தன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு ஒரு நதிக்கரைக்கு போயிருந்திருக்காரு. அந்த நதிக்கரை வேற எதுவும் கிடையாது, 10 வருஷம் கழிச்சு ஒரு சின்ன பையன் வந்து மண்ணை தோண்டிட்டு இருக்கிறப்போ அமெரிக்கன் டாலர்ஸை கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா, அந்த நதிக்கரைக்கு தான் தன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு இவர் போயிருக்காரு. அவரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா டூயின் வெப்பர் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க, எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த ஒரு நதிக்கரைக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு டிவன் வெப்பர் சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கும் இந்த நதிக்கரைக்கும் டீப் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது மட்டும் தான் சொன்னாராம். அதை தவிர்த்து வேற எந்த ஒரு இதையும் சொல்லலையாம். அப்படி பாக்குறப்போ மேபி கீழே விழுந்து போறப்போ அந்த இடத்துல இவர் தான் புதைச்சு வச்சுட்டு போயிருந்தாலும் போயிருக்கலாம் இல்லையா, அதைத்தான் அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்றதையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா என்னதான் இவ்வளவு எவிடன்ஸ் இவர் தான் டிபி கூப்பர் அப்படின்றதுக்கு சப்போர்ட் பண்ணாலும்
அந்த பிளைட் 305ல இருந்த எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு கூட ஒத்து போகவே இல்லை. அதுக்கெல்லாம் மேல டிபி கூப்பர் பிளைட் சேஸ் பண்ண டை அண்ட் பின்ல இருந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்குல்ல, அந்த டிஎன்ஏ சாம்பிளும் இவரோட டிஎன்ஏ சாம்பிளுக்கு ஒத்து போகவே இல்லை. சோ இதை வச்சு பாக்குறப்போ கண்டிப்பா இவர் டிபி கூப்பர் இல்ல அப்படின்றதையும் ப்ரூஃபா வைக்கிறாங்க. சோ அப்படி கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷங்களா எஃபிஐயும் பயங்கரமா முட்டி மோதி பயங்கரமான சஸ்பெக்ட கண்டுபிடிச்சாலும் அவங்க தான் டிபி கூப்பர் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்லாம பயங்கரமா திணறதா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி தள்ளாடி கடைசியில ஃபைனலா பாத்தீங்கன்னா 2016 வருஷம் இந்த கேஸ்ல எங்களால சக்சஸ் ஆக முடியல, அபிஷியலா நாங்க இதை கைவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணவும் செஞ்சிடறாங்க. என்னதான் எங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாலும் இதனால் வரைக்கும் யார் அந்த டிபி கூப்பர் அப்படின்றது இப்ப அந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல கூட டிபி கூப்பர் யாருன்னு யாருக்குமே தெரியாது.